ஒரு பெண் நடு ரோட்டில் மிட் நைட்டில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்த்த 38 பேர் அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பட் ஒருத்தர் கூட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலை. ஏன்? இது வந்துட்டு ஒரு பயங்கரமான சைக்காலஜி. 1964 நியூயார்க் சிட்டியில் ஒரு பெண் நள்ளிரவில் ஒரு கொலையாளியால் தாக்கப்படுறாங்க. ஸோ அப்படி தாக்கப்படும்போது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே முன் வரல. 38 பேர் அந்த கொலையை பார்க்குறாங்க. அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தும் ஒருத்தர் கூட போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலை, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணலை. ஸோ சைக்காலஜி படி இது என்ன சொல்லுவாங்கன்னா பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசாரணையில் கேட்டப்ப ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமானது. ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தரை தான் கை காட்டியிருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த முக்கியமான பிரச்சனையிலிருந்து நம்ம மாட்டிக்கிற கூடாது, விலகி வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலை. ஸோ இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போயும் நம்ம ஜென்ரலாக பார்க்குற ஒரு விஷயந்தான். திடீர்னு யாராவது அடிபட்டு கிடக்குறாங்க ரோட்டில், இல்லை ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா எனக்கு என்ன வந்துச்சு, அந்த இடத்துல கூட்டம் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு தான் எல்லாருமே நிற்பாங்களே ஒழிய நம்ம வந்துட்டு முன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்ற மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்னு எல்லாருமே தட்டி கழிக்க தான் செய்வோம். ஸோ இதுதான் வந்துட்டு பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஸோ இதில் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உதவுற முதல் ஆளாக முன்னாடி வந்து நீங்கள் நில்லுங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்களான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வழியில் அது நம்மளுக்கு திருப்பி வரும். நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது வரும், கெட்டது செஞ்சோம்னா அதே தான் நம்மளுக்கு வரும். இது என்ன அப்படின்னா உங்களுடைய மனநிலை பொறுத்தது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.